விஸ்வா அப்பா வா டிஃபன் சாப்பிட போலாம். சரிங்கப்பா. அப்பா பாத்துப்பா. டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, ஸ்லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ ஏன் பதட்டப்படுற? இல்லப்பா அது டேய் ஐ அம் ஆல் ரைட்டா. விஸ்வா உங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர், அதை நீ மறந்துடாத. ஓகேப்பா, உங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தி தான். வா. வாடா. உட்கார். பிளேட் எடு. ஒண்ணுமே இல்ல. என்னப்பா எல்லாமே எம்டியா இருக்கு? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை சஷ்டி மாதிரி இன்னைக்கு ஏதாவது விரதமா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுப்பா. இரு விஸ்வா, என்னன்னு கேட்டுருவோம். பைரவி, பைரவி, பைரவி. சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது விரதமா? இல்லையே. பின்ன டிஃபன் எங்க? ஓ சாரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ரெடி பண்ணிடுறேன். பைரவி இருமா, இப்ப நீ வேர்க்க விறுவிறுக்க கிச்சனுக்குள்ள போய் சமைச்சே ஆகணுமா? அப்புறம் யார் சித்தி டிஃபன் பண்றது? எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. நான் என்னத்துக்காக இருக்கேன்? நான் பண்றேன். நீ ஒன்னும் பண்ண வேணாம், சும்மா இருந்தேனா போதும். ஏன் பைரவி, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல என் பேத்திய பத்தி. அவதான் வந்துகிட்டு இருக்காளே, அவ வந்த உடனே உங்க எல்லாருக்கும் அருமையான டிஃபன் பண்ணி கொடுப்பா. அத்தை, எதுக்கு உங்க பேத்தி சமைக்கணும்? என்ன ராஜா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அவ பண்ணி கொடுக்காம வேற யார் பண்ணி கொடுப்பா? அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, நியாயமா அவதான் சமைக்கணும். என்ன பைரவி, இவங்களுக்குலாம் இன்னும் விஷயமே தெரியாதா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? விடுங்க, அதான் இப்ப சொல்லியாச்சுல, அந்த பொண்ணு வரட்டும், பார்க்கலாம். என்ன பைரவி இது திடீர்னு? இத பாருங்க, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதான் சித்தி சொல்றாங்கல்ல, அவ வரட்டும். அவ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சித்தி, உங்க பேத்தி எங்க இருக்கா? அவ அப்பவே கிளம்பிட்டாமா, இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பா. நீ இரு, நான் அவளுக்கு போன் பண்ணி கேட்டுடுறேன். சரி. சொல்லு பாட்டி. எங்கடி இருக்க? வந்துட்டு தான் இருக்கேன். அண்ணா, என்ன ஊரு பாட்டி இது? ஒரே நச நசன்னு வழி பூரா அடைச்சுக்கிட்டு ஆமா கணக்கா கார் நகருது. டிரைவர் அண்ணனை கேட்டா சிக்னல்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அடியே, உனக்காக நான் இங்க என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடானா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? சிக்னலாவது மண்ணாவது, பேசாம ஒன் வேல பூந்து சீக்கிரம் வந்து தொலை. ஐயோ பாட்டி, அப்படிலாம் வரக்கூடாது. வந்தா போலீஸ் பிடிக்கும். புத்தி கெட்டவளே, போலீஸ் பிடிக்குமா? நீ யாரடி? கமிஷனர் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. உன்னை எந்த போலீஸ் பிடிக்கும்? ஆமால. சீக்கிரமா வா, நான் இங்க உனக்காக எல்லாரையும் காக்க வச்சிருக்கேன். சரியா? சரி பாட்டி. டிரைவர் அண்ணா, பாட்டியே சொல்லிட்டாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒன்வேல புகுந்து போங்க, கேட்டா கமிஷனர் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிக்கலாம். வேகமா போங்க. சரிங்கம்மா.
இறங்கியா? அம்மா கண்ணு என்ன நொல்லையா உனக்கு? பாத்து வர மாட்ட? அம்மா சாரிம்மா, தெரியாம வந்துட்டேன். அது எப்படியா வண்டி எடுத்துட்டு தெரியாம வருவ? தெரிஞ்சே வேணும்னே தான் வந்திருப்ப நீ. இல்லம்மா, நான் வேணாம், பிரச்சனை ஆகும்னு தான் சொன்னேன். அம்மா தான் பரவாயில்ல பாத்துக்கலாம் போன்னு சொன்னாங்க. அப்படி யார் அவன் அம்மா? அவளை இறங்க சொல்லு. டிரைவர், அங்க என்ன பிரச்சனை? எவடி அவ? கார் உள்ள இருந்துட்டே பேசுறவ? ஏய், முதல்ல வெளியே வாடி. வாடி வெல்ல. அம்மாவா? இவளுக்கா இவ்ளோ பில்டப்? ஹேய், மரியாதையா பேசு. ஹேய், உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? ராங் ரூட்லயே வண்டி ஓட்ட சொல்லிருக்கேனா? உனக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும்? டிரைவர், நீ வண்டி எடு. ஹேய், நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட பேசாம அவர்கிட்ட வண்டி எடுக்க சொல்ற? எடுத்துட்டு வாரா, பாக்கலாமா? ஹேய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? காரை ராங் ரூட்ல ஓட்ட சொன்னதே தப்பு. அதுவும் இல்லாம என் மேல மோதி எனக்கு அடிபட்டிருக்கு. அங்க என் வண்டி இருக்கே, அதுக்கும் அடிபட்டிருக்கு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம வண்டி எடுக்க சொல்ற பாரு, அது அதை விட மகா தப்பு. ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு வண்டிக்கான டேமேஜ்க்கு பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. இல்ல இல்லனா இல்லனா பொண்ணு பேந்துரும். எப்படி வசதி? ஓகேவா? பேத்துருவியா? நான் யார் தெரியுமா? காஞ்சிபுரம் கனகலட்சுமி. யார் அவ? அது நான் தான். அது நீதானா? சரியா போச்சு. கரகாட்டக்காரியா திருவிழாக்கு ஆட வந்திருக்கியா? உன் மேக்கப்பும் நீ போட்டுக்கிற காஸ்டியூமும் பார்க்கும் போதே நினைச்சேன். ஏய், நீ யாரா வேணா இருந்துட்டு போ, மரியாதையா காசு கொடுத்துட்டு போ. பணம்லாம் தர முடியாது. அம்மா, நம்ம மேலதாம்மா தப்பு. உன்கிட்ட இப்ப நான் யாரு மேல தப்புன்னு கேட்டனா? நீ வந்து கார் எடு. அடிங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கார் எடுக்கவா போறீங்க? அம்மா, பிரச்சனை வேணாமா, பணத்தை கொடுத்துடலாம். நீ எனக்கு டிரைவரா இல்ல அவளுக்கு டிரைவரா? நீ கார் எடு. என்னடி, என்ன மீறி கார் எடுத்துட்டு போயிடுவியா? என்னடி நீ ரொம்ப பேசுற? உன்ன யாரு கிட்ட? பவுடர் டப்பா. விடு, யாருன்னு தெரியாம விளையாடாத. விடு விடு, ஓடி. ஏய், நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டல, இதுக்கு சரியான பதிலடி கிடைக்கும்டி. நான் யாருன்னு நினைச்சேன்? கமிஷனர் ராஜராஜன் வீட்டுக்கு மருமகளாக போறவ. உன்ன என்ன பண்றேன்னு பாரு. ஓஹோ, கமிஷனர் மருமகளா நீ? சரி சரி சரி, நீ என்ன பண்ணுவியோ அதை பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன். இதுல 6000 ரூபாய் இருக்கு. நான் என் வண்டியை சரி பண்ணிட்டு மிச்ச காசு இருந்தா கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோ. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ற. நீ பண்ணதான் தப்பு. தப்ப தட்டி கேட்க வந்தேன்னு அடிக்க கையோங்குனது 2வது தப்பு. இதெல்லாம் பார்த்தும் உன்னை ஒன்னும் பண்ணாம வண்டிய சரி பண்ண மட்டும் காசை எடுத்துக்கிட்டு அமைதியா போறேன் பாத்தியா? இது அதை விட பெரிய தப்பு. நான் மீதி காசை கொடுக்கறேன், இனியாச்சும் ராங் ரூட்ல போகாம சரியான ரூட்ல போ. என்ன?
தானே தெரியாது. நீ மீதி காசு கொடுப்பேன்னு நான் எப்படி நம்புறது? என்னோட வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கோ. அத உன் கமிஷனர் வீட்ல போய் சொல்லு. அவங்க சொல்லுவாங்க நான் யாருன்னு. என்ன வருங்கால கமிஷனர் மருமகளே, நான் வரட்டுமா? பாய். அப்பா பசிக்குதுப்பா. அந்த பொண்ணு எப்ப வந்து எப்ப சமைச்சு எப்பப்பா சாப்பிடுறது? என்ன பைரவி, ம்? இன்னைக்கு டிஃபன் இருக்கா இல்லையா? நீங்க பண்ணலன்னா சொல்லுங்க, நாங்க வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரோம். ஐயோ பைரவி, என் பேத்தி இப்ப வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் தடபுடலா விருந்தே பண்ணி கொடுப்பா பாரு. ம். அதத்தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவளும் வந்த மாதிரி தெரியலையே. ஏ சத்யவதி, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவா என் பேத்தி. இதோ என் பேத்திய வந்துட்டாளே. பாட்டி வாடி வாடி. எப்படி இருக்கா பாரு உன் மருமக. தங்க சிலை மாதிரி. ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பாட்டி ஓடி போய் அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடிய கூறுகட்டவளே, உன் அத்தை அவங்கடி, இவ இல்ல. போயேண்டி போ, அவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆ நல்லா இருமா, நல்லா இரு. கனகா,
அப்படியே போய் உன் மாமா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. ஆ. மாமா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு. கனகா, இதுதான் விஸ்வா ஓ மொற பையன். போய் அவங்கிட்ட 2 வார்த்தை பேசு போ. அப்பா என்னப்பா பாம்பு மாதிரி நெளிஞ்சு வரா? இது வெக்கமாண்டா. பாப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது? அடியே, அவன் கட்டிக்க போற பையன்டி. அவன் கால்ல இப்ப விழக்கூடாது. எந்திரி. அது நிறைய மரியாதைய சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம். அதான் யார பார்த்தாலும் பொசுக்குன்னு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. அடியே, 2 வார்த்தை பேசினா போதும். சரி பாட்டி. ஹாய் மாமா. ஹாய் சொன்னா பதிலுக்கு நீங்களும் ஹாய்னு சொல்லணும். என்னப்பா? இருடா பைரவி, இப்போ எங்களுக்கு டிஃபன் கிடைக்குமா கிடைக்காதா? இருங்க, பண்ண சொல்றேன். கனகலட்சுமி, அத்தை உனக்காக தாம்மா எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சூப்பரா சமைப்பியாமே. போய் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொண்டு வா. போங்க அத்தை. நானே இப்பதான் வந்திருக்கேன். வந்த உடனே என்ன போய் சமைக்க சொல்றீங்களே? நான் கொஞ்ச நேரம் மாமா கிட்ட பேசுறேன். நீங்க போய் எங்க எல்லாருக்கும் சமைச்சு கொண்டு வாங்க. எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ஐயோ, வந்த உடனே பைரவியோட கோவத்தை சம்பாதிக்கிறாளே. காரியம் மொத்தமா கெட்டிடும் போல இருக்கு. ஏ லக்ஷ்மி, நீ ஏண்டி சமைக்க மாட்டேங்கிற? நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? போய் அத்தை மாமா எல்லாருக்கும் விருந்து சமைச்சு போடு. போடி. அட போ பாட்டி, என்னாலலாம் முடியாது.